சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா ஈஸியா இருக்கீங்க. இருக்கும். சரி, ஓகே சிஸ்டர். இன்னைக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல் திறப்பு விழா. ஸோ அதுல வந்து 6 பேர் இறந்துட்டாங்க திருப்பதியில போய் கூட்ட நெரிசல்ல. ஸோ அந்த அளவுக்கு பக்தர்கள் நாராயணனுக்கு இருக்கிறாங்கன்னா அவர் அப்படி என்ன பண்ணார் இல்லையா? அது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இப்ப விஜய் ஒரு மாநாடு நடத்தினாரு, அதுலயும் நிறைய பேர் இறந்தாங்க வழியில. பட் அவ்வளவு கூட்டம் போறதுக்கு அவர் ஏதோ படத்துல நடிச்சாரு இத்தனை வருஷம். ஓகே. பட் இந்த ராமர் என்ன பண்ணாரு? இல்ல நாராயணன் என்ன பண்ணாரு? இவ்வளவு கூட்டம், கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? அப்படிங்கறத வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதிலும் குறிப்பாக ஆஞ்சநேயர் யாரு? அப்படி குரங்கு முகத்தோட ஒருத்தங்க இருப்பாங்களா? வாளோட ஒருத்தங்க இருப்பாங்களா? மனிதர்கள். அவருக்கு அவ்வளவு உதவி பண்ணியிருக்கிறாரு. யார் அவரு? அப்படிங்கிற ரகசியமும் அவருக்கும் ராமருக்கும் உண்மையிலே என்ன உறவு அப்படிங்கறதையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப என்ன சொல்றது, இப்போ ஒரு ஆட்சி நடக்கும் இல்லையா? உங்க நாட்டுல ஒரு ஆட்சி நடக்கும். சோ அந்த ஆட்சி தலைவர், அரசியல் கட்சி தலைவர் பிறந்து அவருக்கு ஒரு 60 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அவருடைய தொண்டர்னு சொன்னா எப்படி இருக்கும்? அவர் பிறக்கவே இல்ல, பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய தொண்டர்னு சொன்னா எப்படி இருக்கும்? பொய்யாதான் இருக்கும். பொய்யாதான் இருக்குமா? சிரிப்பா இருக்காதா? சரி. அப்ப அந்த மாதிரி ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ராமநாமம் இருந்தது அப்படின்னு துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ராமருக்கு பக்தர்கள் இருந்தார்கள் அப்படின்னா இது ஆச்சரியமா இல்ல? ராமர் பிறக்கவே இல்லை. இப்ப இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே கிறிஸ்தவர்கள் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அது வாய்ப்பு இருக்கா? கிடையாது. இயேசுக்கு அப்புறம் தான் கிறிஸ்தவர்கள் வருவாங்க. அவர் கொடுத்த ஞானத்தை வச்சு வர்றவங்க தான் கிறிஸ்தவர்கள். ஆனால் ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ராம பக்தர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இது நம்புற மாதிரி இருக்குதா? நம்புற மாதிரி இல்ல. ஆனா அதான் உண்மை. அதுதான் உண்மை. ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ராமருக்கு வெறித்தனமான பக்தர்கள் இருந்தாங்க. நாராயணன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நாராயணனுக்கு வெறித்தனமான பக்தர்கள் இருந்தாங்க அப்படிங்கறதுதான் உண்மை. பிறக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ராமர் பிறக்கும் பொழுது என்ன பண்ணாரோ அது ராமாயணத்துல கிடையாது. கிருஷ்ணர் பிறக்கும் போது என்ன பண்ணாரோ அது மகாபாரதத்திலும் கிடையாது. அந்த மகாபாரதத்திலும் ராமாயணத்திலும் எழுதப்பட்ட விஷயங்கள் அவர்களை பூஜிக்க தகுந்தவர்களாக காட்டவும் இல்லை. ஏன்னா ராமர் அவருடைய மனைவி தொலைச்சாரு, மீட்டுட்டு வந்தாரு. இதுக்கு நான் எதுக்கு அவரை கும்பிடணும் இல்லையா? அப்ப அதற்காக அவங்க வணங்கல, அந்த மகாபாரத ராமாயணத்துக்காக வணங்கல. இப்ப வணங்குற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கிறாங்க. அது அதுல இல்ல. அது எப்ப அப்படிங்கிற விஷயம்தான் ராமாயணத்திலே இருக்கும். ராமாயணத்திலே இருக்கும். அதுல சொல்லப்பட்டிருக்கும். எப்ப சொல்லப்பட்டிருக்கும்னா, ராமரை பார்க்கிறதுக்காக யுகம் யுகமாக காத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு சகோதரி. அவங்க பேரு சபரி. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா சபரின்ட்டு? அவங்களுக்கு வந்து தீவிரமான ராம பக்தர். பல யுகமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பல ஜென்மமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராமருக்காக. ராமரை பார்க்கணும். ஆனா ராமர் பிறக்கவே இல்லை. பிறந்தாதானே பார்க்க முடியும். அவரு பிறந்து வரும்பொழுது பாக்குறாங்க. பார்க்கும் பொழுது அவர்தான் ராமர்னே அவங்களுக்கு தெரியல. அவங்க வயோதிகத்துல இருக்கிறாங்க, கண்ணு தெரியல, அதெல்லாம் ஒண்ணு. அப்ப அவங்க சொல்றாங்க, உனக்காக தான் நான் இவ்வளவு நாள் தவம் கிடந்தேன். ஆனா உன்னை பார்க்கும்போது எனக்கு உன்னை அடையாளமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவங்க வயசானவங்க, சபரி விட்டுருங்க. ஆஞ்சநேயர் அவரு சின்ன இளமையாதான் இருக்கிறார். அவரு தீவிரமான ராம பக்தர். அவரும் ராமரை பார்த்தது கிடையாது.
பார்க்கறதுக்கு முயற்சியும் பண்ணல. சபரியாவது ராமரை பார்க்கணும்னு தவம் கிடப்பாங்க. இன்னைக்கு வருவாரா, நாளைக்கு வருவாரான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆஞ்சநேயர் அதை பற்றி சிந்தனையே இருக்காது அவரு. ஆனா அவரு ராம பக்தர். அவரை பார்க்கணும் இந்த மாதிரி எண்ணம்லாம் அவருக்கு கிடையாது. அப்ப ராமருடைய மனைவியை கடத்திட்டு போயிடுறாங்க இல்லையா? கடத்திட்டு போன பிறகு சபரியை ராமர் சந்திக்கும் போது எப்படி நான் போய் பாக்குறது அப்படின்போது சபரி சொல்றாங்க, உனக்கு இந்த திசையில போனன்னா உனக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு அந்த திசையில போகும்போது அங்க ஒரு மலை இருக்கும். அந்த மலை ஆக்சுவலா ஒரு அரக்கனா இருக்கும். அவனை அழிச்சு அவனே சொல்லுவான், என்னை எரிச்சிடுங்க உயிரோட. ஏன்னா நான் ஒரு காலத்துல தேவரா இருந்தேன், சொர்க்கத்தில் இருந்தேன். ஒரு சாபம், நான் ஒரு அகங்காரத்துல ஆடினதுனால சபிக்கப்பட்டு இப்படி ஆயிட்டேன். சோ எனக்கு நீங்க முக்தி கொடுக்கணும், உயிரோட நெருப்புல போடுங்க. நானு நெருப்புல போட்டேனே அப்படியே தேவதை ஆகி, அப்ப என்னுடைய சக்தி எல்லாம் வந்துருச்சு. இப்ப என்னால பார்க்க முடியுது. நீங்க சுக்ரீவன் உங்களுக்கு உதவி செய்வதை என்னால் பார்க்க முடியுது எதிர்காலத்துல. அதனால நீங்க சுக்ரீவனை பாருங்க. எங்க போய் பாக்குறதுன்னு போது அந்த வழியை சொல்றேன். சரின்ட்டு சுக்ரீவனை பார்க்க ராமரும் லக்ஷ்மணனும் போறாங்க. இப்ப போற வழியில தெரியல, எப்படி போறது அந்த வழின்னு தெரியல. பட் கிட்ட நெருங்கிட்டாங்க. அந்த நேரம் என்னாச்சு, சுக்ரீவன் ராஜ்யத்தை இழந்துட்டான். அவங்க அண்ணன் அபகரிச்சுட்டான், ராஜ்யத்தையும் அபகரிச்சுட்டான், அவன் மனைவியும் அபகரிச்சுட்டான். சோ இவரு தனியா இருக்கிறார். ஒரு 4-5 பேர் கூட்டாளியோட இருக்கிறார். மலைக்கு மேல இருக்கிறார். கீழே ராமரும் லக்ஷ்மணனும் வராங்க. வரும்போது இவங்களுக்கு டவுட், ஒருவேளை வாலிதான் நம்மள கொல்றதுக்கு அனுப்பியிருப்பானோ அப்படின்ட்டு. அப்ப சரி என்னன்னு போய் என்ன விஷயம், யார் அவன் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு ஆஞ்சநேயரை அனுப்புவாங்க. அவங்க கூட தான் ஆஞ்சநேயர் இருப்பார். சோ ஆஞ்சநேயருடைய ராஜா சுக்ரீவன் தான். அப்ப ஆஞ்சநேயருக்கு என்ன ஒரு இதுன்னா, ஒரு ரூபத்தை மாத்திட்டு போவார். ஒரு சாதாரண மனிதன் மாதிரி போறார். போய் எங்க நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கிறீங்க, அதாவது உனக்கு ஏன் அதை பற்றி அப்படின்ட்டு லக்ஷ்மணன் ஒரு மாதிரி நக்கலா கேட்பார், திமிரா கேட்பார். இல்ல அதுக்கு இல்ல, இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்களே அதனால கேட்டேன் அப்படின்னா, இப்படியே கொஞ்சம் வார்த்தை பரிமாற்றம் நடந்துட்டு இருக்கும். அப்ப இவங்க சொல்லிடுவாங்க ஒரு டைம்ல, நான் தசரத மன்னருடைய மகன் லக்ஷ்மணன், இவரு என்னுடைய அண்ணன் ஸ்ரீராமச்சந்திரன்ட்டு. அப்படியே ஸ்ரீராமச்சந்திரன் அப்படியே கண்ணுல பல பல பலன்னு தண்ணி கொட்டும் ஆஞ்சநேயருக்கு. அப்படியே கால்ல விழுந்துருவார். உடனே ராமருக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன் கால்ல ஏன் விழுறீங்க, நீங்க என்னுடைய பிரபுன்னு. இல்ல உங்களுடைய பிரபு சுக்ரீவன் தான், ஏன் கால்ல ஏன் விழுறீங்க. இல்ல உங்களுக்கு தெரியாது, நான் உங்களுடைய தீவிர பக்தன், நான் உங்களுக்காக எவ்வளவு தவம் கிடந்தேன், இப்படி ஒரு தரிசனம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல, உங்களுக்காகவே என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சேன். ஆனா உங்களை நேர்ல பார்க்கும்போது என்னால அடையாளம் கண்டுக்க முடியலன்ற. அவரு சாதாரணமா தான் வர்றாரு ராமர், ஆனாலும் அடையாளம் கண்டுக்க முடியல. இவரு சின்ன பையன் தான். இவருக்கு இப்ப சபரிக்கு கண்ணு தெரியல, அதனால அடையாளம் கண்டுக்க முடியலன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆஞ்சநேயர் அப்படி கிடையாது, இளமையா தான் இருக்கிறார். அவரும் சொல்றாரு, என்னால உங்களை அடையாளம் கண்டுக்க முடியல. அது மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி நான் உங்களை சோதிச்சுட்டேனே, என் பிரபுவை நான் சோதிச்ச பாவம் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு அழுவர். அப்பதான் ராமர் கட்டி பிடிப்பார். அவர் ஃபுல்லாவே எல்லாருமே கட்டி பிடிச்சுக்கிட்டே வருவார் வர வர. சோ இப்ப இதுதான் ராமருக்கும் ஆஞ்சநேயருக்கும் உள்ள உண்மையான உறவு. அது என்ன உறவு? ராமரை பார்த்ததே கிடையாது, ஆனா ராமருக்கு பக்தர். ராமரை பார்த்ததே கிடையாது சபரி, ஆனா ராமருக்கு பக்தர். ராமர் பிறக்கவே கிடையாது, அதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாம் பக்தர்கள். அப்ப இது எப்படி சாத்தியம் இல்ல? இன்னைக்கு யாரெல்லாம் எதுக்கெல்லாம் பக்தர்னு சொல்றாங்களோ, அம்மனுக்கா இருக்கலாம், பிள்ளையாருக்கா இருக்கலாம், முருகனுக்கா இருக்கலாம், கிருஷ்ணருக்கா இருக்கலாம், ராமருக்கா இருக்கலாம், இயேசுவா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், புத்தரா இருக்கலாம், அவங்க எல்லாம் இனிமேல்ட்டு தான் பிறக்கவே போறாங்க. ஆனா அது கிறிஸ்தவ மதத்துல இருக்குது, இயேசுவின் 2ஆம் வருகைன்ட்டு. ஏன்னா இயேசுவாக இருந்து அவர் என்ன பண்ணாரோ அதுக்கு அவரை வணங்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அப்படி எதுவும் அதுல அவர் பண்ணல. மேஜிக் பண்ணாரு, சரி அவர் இறந்து ஏஞ்சி வந்தாரு, இதனால உங்களுக்கு என்ன நன்மை? அவர் ஏதோ தப்பு பண்ணாருன்னு குற்றம் சாட்டி அவங்களை சிலுவையில் அறையிறாங்க, அதனால உங்களுக்கு என்ன நன்மை இல்லையா?
அதே மாதிரி ராமர் என்ன பண்ணாரு? அவருடைய மனைவி அவரை மீட்டுட்டு வந்தார். இதனால உங்களுக்கு என்ன நன்மை? யார் மனைவி போனாலும் அதான் பண்ணுவாங்க. அப்ப என்ன அவரு பண்ணாரு? ராமருடைய வாழ்க்கைய பாத்தீங்கன்னா, அவரு சின்ன வயசுலயே அவரை எல்லாருக்கும் பிடிக்கும். அவங்க குடும்பத்துல பிடிக்கும். குருகுலத்துல போய் படிச்சுட்டு வருவாரு. இவரு தனியா தெரிவார். அவங்களுக்கு 4 குழந்தைங்க இருப்பாங்க. இவர்தான் மூத்தவரு. இவரைத்தான் அப்பா அம்மாவுக்கும் பிடிக்கும். அந்த சகோதரர்களுக்கும் பிடிக்கும். ஜெனரலா அப்பா அம்மாவுக்கு யார பிடிக்குதோ அவங்கதான் மற்ற சகோதரர்களுக்கு வில்லன். இல்லையா? என்ன அவனை மட்டும் பிடிக்குதுன்ட்டு. ஆனா இங்க சகோதரர்களுக்கும் பிடிக்கும். அப்ப தசரதர் அடிக்கடி சொல்லுவார். ஏன்னா சகோதரரை நல்வழிப்படுத்துவார் ராமர். நம்ம இப்படி பண்ணக்கூடாது, இப்படிதான் பண்ணணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துலயும், குருகுலத்திலயும் சரி, வீட்டுல வந்த பிறகும் சரி. அப்ப தசரதருக்கு ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் ராமருக்கு யார் சொல்லி கொடுக்கிறா? ஏன்னா இவர் யார்கிட்ட படித்தாரோ அதே குரு கிட்டதான் அவங்க அப்பாவும் படிச்சார், தசரதரும் படிச்சார். அவரு இதை சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலா அங்க போறதுக்கு முன்னாடியே ராமர் இந்த மாதிரி இருப்பார். குருகுல கல்வி போறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்பார். அப்ப எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். இவனுக்கு ராமருக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறா? அப்ப இவருக்கு தெரியாத யாரோ சொல்லி கொடுக்குறாங்க. அதான் அர்த்தம். இவங்க யாருக்கும் தெரியாத ஒருத்தர் ராமருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சரி, அப்புறம் குருகுல கல்வி முடியுது, வராரு. ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த ராம சீதைக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது. இதெல்லாம் தெரியும். சுயம்பரம் எல்லாம் நடக்குது. அவரு அம்ப உடைக்கிறாரு, சீதையை மணக்கிறாரு, வராரு. வந்தோடனே எதிர்பாராத விஷயமாக அவருடைய வளர்ப்பு தாய் கைகேயி என் மகன் தான் ராஜா ஆகணும்ட்டு திடீர்னு அவங்க மனசுல ஒரு தீயை அவங்களுடைய வேலைக்காரி ஊட்டிடுறான். மந்தரை ஊட்டின உடனே அப்பயும் அவ முதல்ல ஏத்துக்கல. ராமர் தான் என் மகன், ராமர் தான் என் மகன் சொல்லுவேன். ஏய் முட்டாள், நாளைக்கு ராமர் ராஜா அடைஞ்சா ராமரை பெத்த கோசலைக்கு தான் மரியாதை கிடைக்கும். நீ என்ன மாதிரி வேலைக்காரி ஆயிடுவேன்னு அவளுக்கு சர்ன்னு கோபம் வந்துடும். ஏன்னா அந்த பதவியுடைய பற்று அப்பதான் தூண்டப்படுது. அது வரைக்கும் நல்ல அம்மா கைகேயி, கோசலையை விட நல்ல அம்மா. ராமருக்கு அம்மான்னு சொன்னா கைகேயை தான் சொல்லுவார். கைகேயிக்கும் மகன் சொன்னா ராமரை தான் சொல்லுவாங்க. இப்படி இருந்தவங்கள அந்த பற்று அப்படி டக்குன்னு மாற வைக்குது. கைகேயி மாதிரி ஒரு சிறந்த தாய ஒரு செகண்ட்ல அப்படி மாற வைக்குது. இப்படி அந்த ஒரு செகண்ட்ல மாறுது இல்லையா? அப்படி மாறுது. இது எல்லாமே ராமருக்கு தெரியுது. ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு, அந்த செகண்ட்ல இது மாதிரி உங்க அப்பா எனக்கு சத்தியம் பண்ணியிருக்கிறாரு, பரதன் நாடாள வேண்டும் 14 வருடம், நீ காடாள வேண்டும், நீ போயிடு அப்படின்றாங்க. இவ்வளவுதானா? நான் ஆண்டா என்ன, என் தம்பி ஆண்டா என்ன? அது மட்டும் இல்ல, எங்க அப்பா என் ஆசையை நிறைவேற்றிருக்காரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் எனக்கு வனவாச வாழ்க்கை தான் பிடிக்கும்ட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லுவாராம் பிரதர். அப்ப கைகேயிட்ட சொல்லுவாராம், அம்மா நீங்க ஏன் அப்பா சொன்னாருன்னு சொல்றீங்க, நீங்க சொல்லி இருந்தா நான் போக மாட்டேனா? அவர் சொன்னாருன்னு சொல்ல தேவையில்ல தானே, நீங்க சொல்லி இருந்தாலே நான் போவேன்னு சொல்லுவாராம். அதுக்கு அவங்க உபமானப்படுத்தி இருப்பாங்க. எப்படி என்றா, மலர்ந்த செந்தாமரை போல முகத்தோட ராமர் அத சொல்லுவாரு. நான் காடாளோன்னு சொன்ன உடனே அவரோட முகம் அந்த அவ்வளவு மலர்ந்த செந்தாமரை போல அவரோட முகம் இருந்ததாம். அப்ப அவர் அத குறிப்பிடுவாங்க. சூப்பர் 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 சூப்பர். சான்ஸே இல்ல இல்லையா? ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் பண்ணுவாங்க, டைரக்டா சொல்ல மாட்டாங்க இல்லையா? டைரக்டா சொல்ல மாட்டாங்க. துரோகம் பண்றவங்களும் அப்படிதான் பண்ணுவாங்க. இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, நீங்க சொன்னாலே நான் அதை செய்வேன்ப்பா, செய்வோம்மா. செம சூப்பர். இது நான் கேள்விப்படல, பட் ரொம்ப தேங்க்ஸ். சூப்பரானது இது. அன்று மலர்ந்த தாமரை போல அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அந்த மாதிரி அவருடைய முகம் மலர்ந்து இருந்தது. கொஞ்சம் கூட வாட்டத்தின் இதுவே தெரியாது. அப்ப அவங்க அப்பா கூட கேட்பாரு, உனக்கு ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு, ஒரு சூப்பரான வார்த்தை ஒண்ணு சொல்லுவார். உனக்கு இந்த வாக்கை மீறதுன்னா என்னன்னே தெரியாதாராமா அப்படின்னு கேட்பாரு. இப்படி இருக்கிறியே, இவ்வளவு நல்லவனா இருக்கிறியே,
அப்ப அவர் வந்து அங்கேயும் ஆச்சரியப்படுறாரு, யாரு இவனை இப்படி ஆக்குனா? யாரும் கத்து கொடுக்கல இல்ல. தானா ஒருத்தன் கெட்டு போவான்றதுக்கு கைகேயி உதாரணம். நல்ல அம்மா தான் கெட்டு போறாங்க. அப்ப ராமர் மட்டும் எப்படி அந்த குணம் இருந்தது அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியம். அடுத்தது சீதையோட இவர் போறாரு, போனோடனே சீதையும் நானும் வரேன்றாங்க, லக்ஷ்மணனும் வரேன்றாங்க, 3 பேரும் போயிடுறாங்க. சோ போற வழியில தான் நிறைய பேர் அவர் சந்திக்கிறார். நிறைய பேர் பார்த்து அவரு உங்களுடைய பக்தன்ட்டு ஒரு மீனவன் குகன் வந்து காலில் விழுறாரு, நிறைய பேர். சோ அதுல இந்த ஆஞ்சநேயர், சபரி இவங்களும் பார்த்ததே கிடையாது. குகனாவது ஏற்கனவே பார்த்திருப்பாங்க, பட் இவங்களும் பார்த்ததே கிடையாது. பார்க்காம எப்படி இவங்க பக்தன் ஆனாங்க? பக்தர் ஆகுற மாதிரி அதுல என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல. ஆனா இங்க ஒரு விஷயம் என்னன்னா, ஆஞ்சநேயர்னா யாருன்னு நம்ம பார்க்கணும். ஒரு குரங்கு மாதிரி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? வாளோட மனுஷன் இருப்பான்னா இருக்க மாட்டான் இல்லையா? ஆனா நம்ம கோபத்துல திட்டுவோம், குரங்கு அப்படின்னு திட்டுவோம், நான் ஏன் திட்டுவோம் இல்லையா? அப்படி இருந்த மனிதன் அர்த்தம். அப்படி இருந்த ஒரு மனிதன் யாரு கிட்ட? அதே ராமர் கிட்ட. அதே ராமர் கிட்ட அந்த மாதிரி தொல்லை கொடுத்த ஒரு மனிதன் தான் ஆஞ்சநேயர். இது ராமாயணத்துல சொல்லப்படல, அதுல சூக்ஷ்மமா சொல்லப்பட்டிருக்குது, அவ்வளவுதான். அப்ப இது வந்து நீங்க கைகையை எடுத்துக்கலாம், அந்த ஆஞ்சநேயரா கைகையை எடுத்துக்கலாம். ஏன்னா கைகையும் பின்னாடி வருந்துறாங்க, ஐயோ நான் உன்னை இப்படி பண்ணிட்டேனே அப்படின்ட்டு வருந்துறாங்க. ஆக்சுவலா பரதன் வந்த உடனே ஐயோ எங்க அண்ணன் தான் இதுல உட்காரணும், நாளை உட்கார மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா இந்த காலத்துல என்ன ஆகும் அப்படி இருந்தா? அப்பாடா அப்படின்ட்டு உட்காருவான், அண்ணன் இல்லாட்டினா கூட விஷத்தை வச்சு கொண்டுடுவாங்க இல்லையா? ஆனா இந்த விஷயம் எல்லாம் மறைஞ்சிருக்குது. ராமாயணம்ன்றது இப்ப நடக்கிற விஷயம்தான், அப்ப நடந்த விஷயம் இல்ல. அப்படியே கோடி வருஷம் முன்னாடி, 1000 வருஷம் முன்னாடி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, 7000 வருஷம் முன்னாடி. இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயம். இந்த நேரத்துலதான் சுயநலத்தின் உச்சம். இந்த நேரத்தில் இந்த ஞானத்தை, கடவுளுடைய ஞானத்தை கேட்கிறவங்க, அவர்களுடைய குணம் தான் அப்படி மாறும். எப்படி மாறும்னா, அப்படி இருந்தவனா இப்படி ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி மாறும். இப்ப தசரதர் கேட்கிறாருல ராமரை பார்த்து, ராமருக்கு யார் இதை சொல்லி கொடுத்தது அப்படின்னு கேட்கிறாருன்னா, ஜென்ரலாவே குழந்தைங்க நல்லவங்களா தானே இருப்பாங்க இல்ல? அப்ப அதை பத்தி ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப ராமருக்கு இதை யார் சொல்லி கொடுத்ததுன்னா, இதுக்கு முன்னாடி ராமருடைய கேரக்டர் இதை விட மோசமாக இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தவர் இப்படி மாறி இருக்கிற அளவுக்கு யார் மாத்தினதுன்னு ஆச்சரியப்படுறாரு அவர். அப்பதானே ஆச்சரியப்படுவோம். ஒரு குழந்தை நல்லாவே இருக்கிறத பார்த்து யாரும் ஆச்சரியப்பட மாட்டாங்க இல்லையா? ஒரு மோசமா இருக்கிறவன் திடீர்னு நல்லவனா மாறினா அது எப்படின்னு ஆச்சரியப்படுவோம். இந்த விஷயம் இருக்குது. சரி, ஓகே, அவரு மாறுறாரு. ஆனா அவருக்கு யார் அதை சொல்லி கொடுத்தாருன்றதுதான் இந்த சீக்ரெட். யாருக்குமே தெரியாது. அவரு திருமணம் பண்றாரு இல்லையா சீதைய, திருமணம் பண்ணும்போது சிவதனுச உடைப்பார். சிவதனுசுன்றது சிவனுடைய வழின்னு அர்த்தம். அந்த வழியை அவர் உடைக்கிறார். ஏன்னா சிவன் கத்துக் கொடுக்கிற முக்கியமான ஞானமே காம மகா எதிரின்றதுதான். அவர் அதை மீறார். சீதையை திருமணம் பண்ணி அவர் காமத்துல விழுறார். அதனாலதான் அவர் காட்டுக்கு போறார். காமத்துல போய் தான் அனைத்தையும் இழந்தோம்னு அர்த்தம். அப்படி இழந்திருக்கிறது அங்க ஒரே ஒரு பிறவியாக சொல்லப்பட்ட விஷயம், ஒரு பிறவியின் விஷயம் கிடையாது, ஒரு ஆத்மாவின் விஷயம். ஆத்மா பல பிறவி எடுக்குது இல்லையா? அப்ப இறைவனுடைய ஞானம், சிவபெருமானுடைய ஞானம் யாரு அந்த ராமருக்கு அதை சொல்லிக் கொடுத்தாருன்னா சிவன் தான் சொல்லிக் கொடுக்கிறார். ராமனே ஒருத்தர் கிடையாது, அந்த கதையில வர ராமர் ஒருத்தர் கிடையாது. இறைவனுடைய ஞானத்தை எடுக்கிற அத்தனை பேரும் ராமர் தான். அப்ப கடவுள் சொல்றாரு, இது 5000 வருட காலச்சக்கரம், இதுல முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம், கடைசி 100 வருடம் சிவபெருமானே அவருடைய இருப்பிடத்தை விட்டு பூமிக்கு வர ஒரு வயோதிகர் உடல்ல. ஏன்னா நம்மள மாதிரி தாயின் கர்ப்பத்துல அவர் பிறக்கிறது கிடையாது. ஒரு வயோதிகர் உடல்ல வந்து சொல்றாரு, இந்த பூமி சொர்க்கமா தான் இருந்துச்சு தெரியுமா, நீங்க தான் நரகமா மாத்திட்டீங்க. சொர்க்கத்துல அவ்வளவு அழகான ஆண்கள் பெண்கள் இருந்தாலும் சின்ன சலனம் கூட இருக்காது யார் மனசுலுமே. அதே மாதிரி தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை இருக்கும், ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. பணக்காரங்க, அதை விட பணக்காரங்க, அதை விட பணக்காரங்க, இப்படி போகும். அப்ப வரிசை கிரமம் இருக்குது. அப்ப என்னை விட பணக்காரனை நினைத்து பொறாமைப்படுறது இங்க நடக்குது இல்ல, இதுவும் அங்க இருக்காது.
ஏழைகளும் இருப்பாங்க, வேலைக்காரங்களும் இருப்பாங்க. அவங்க வந்து ராஜா வீட்டுல தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை இருக்கும். ஆனா கதவு ஜன்னலே இருக்காது. ஏன்னா திருடுறதுன்னா என்னன்னு அங்க யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பீரோல வச்சு பூட்டுறது, பீரோவை கூட உடைச்சிடுறாங்கன்ட்டு அதுக்குன்னு ஸ்பெஷல் லாக்கர் வைக்கிறது, அதுக்கு சிசிடிவி கேமரா வேற வச்சிருக்கிறது, இவ்வளவும் பண்ணியும் திருடுறாங்க. ஆனா அங்க அது பாட்டுக்கு வெளியில டேபிள்ல இருக்கும். விலை உயர்ந்த வைடூரிய நகைகள் அப்படியே டேபிள்ல இருக்கும். அப்படியே ராஜாராணி வெளில ஜாலியா சுத்த போயிடுவாங்க. ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் உள்ள இருப்பாங்க, யாருக்கும் எடுக்கணும்ன்ற எண்ணம் கூட வராது. அந்த மாதிரி உலகத்தில் நீங்க இருந்திருக்கிறீங்க. 2500 வருடம் இப்படிதான் இருக்கு. சோ அங்க நீங்க அழகாக பிறந்தீங்க, அழகான ஆணும் பெண்ணும் உங்களுக்கு கணவனா மனைவியா இருந்து நீங்க எங்க போனாலும் நைட்டு 12 மணிக்கு போனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இச்சையை நீங்களே பார்க்க மாட்டீங்க, அப்புறம் எங்க மத்தவங்க பாக்குறது. சோ அங்க குழந்தை கூட எப்படி பிறக்கும்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவார். அந்த அளவிற்கு பரிசுத்தமாக இருந்தவர்கள் 2500 வருஷம் கழிச்சு, அதாவது மறுஜன்மம் எடுக்க எடுக்க சொர்க்கத்திலே தான் பிறப்பாங்க. ஏன்னா சொர்க்கமா தான் இருக்குது. 2500 வருஷம் கழிச்சு இந்த பூமி நரகமாக எதனால ஆகுதுன்னா, மனிதனுடைய குணம் அவனுக்குள்ள காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற விஷம் எட்டி பார்க்க ஆரம்பிக்குது. அப்ப அந்த கைகேயி வந்து சின்ன வயசுல இருந்தே ராமரை பிடிக்கும். ஆனா சின்ன வயசுலயே மந்திரை இருப்பா. சின்ன வயசுல இருந்தே ராமரை பிடிக்காது மந்திரைக்கு. குறை சொல்லிக்கொண்டே இருப்பா. அப்ப குறை சொல்லிக்கிட்டே இருப்பா. நீ எல்லாம் ஒரு அம்மாவா, பெத்த பையெல்லாம் பிள்ளைய விட்டுட்டு நீ அதை கொஞ்சிட்டு இருக்கிறேன்ட்டு. அப்ப கைகேயி சொல்லுவா, ராமர் குழந்தையா இருப்பார், இப்படி தூக்கி வச்சுட்டு, கைகை ஒரு லூஸ், அது சொல்றதெல்லாம் கேட்காத ராமான்னுவா. அவ கடுப்பாய் போயிடுவா. ஆனா அப்படியே இருந்தவ கடைசியில மாறுதுல. இது ஒரு பிறவில நடக்கிறது இல்ல. இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆத்மா சக்தி இழக்க 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 ஒரு டைம்க்கு அப்புறம் மத்தவங்க சொல்றதை கேட்க ஆரம்பிச்சிடும். கெட்டதை கேட்க ஆரம்பிச்சிடும். உங்களோட ஸ்பீக்கரோ தெரியல, விட்டு விட்டு சவுண்ட் வருது. என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு ஆத்மாவும் கைகேயே தான். ஆத்மாக்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறி கெட்டு போகுது, எல்லா குணமும். இன்னும் கேட்டீங்கன்னா அந்த ராவணன் கேரக்டர் கூட அப்படித்தான் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா நல்லா இருந்த ஆத்மா தான் கொஞ்சம் கொஞ்சமா மோசமா கெட்டு போக ஆரம்பிக்குது. சோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தசரதர், ராமருடைய அப்பா தசரதருக்கு 1000 மனைவி. அது இன்றைய காலகட்டத்தை குறிக்குது. இப்பதானே எல்லாம் கள்ளத்தொடர்பு, எங்க பார்த்தாலும் கள்ளத்தொடர்பு தீயா பரவி இருக்குது. சோ இந்த காலகட்டத்தில் ஒருத்தன் எப்படி அப்படி அவ்வளவு தூய்மையா இருக்க முடியும்? யார் அதை கத்துக் கொடுத்தார்? ஏன் அதை அவர் கேட்கிறாருன்னா, கத்துக் கொடுத்துக்கிறவருக்கு உடம்பு கிடையாது. சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இப்ப கத்துக் கொடுக்கிறார். அவ்வளவு மோசமாக இருந்தவரை எப்படி மாத்துறாரு? அதுதான் இங்க விஷயமே. அப்படி மாத்தினது எப்படி நடக்குது அப்படிங்கிறது. சோ ராமருக்கு வந்து முதல்ல அந்த பற்றை விட்டுறாரு இல்லையா? அந்த சொத்தோடைய பற்றை விட்டுட்டார். ஆனாலும் காமத்தை விட முடியல, விழுந்துட்டார். அதனாலதான் காமம் மிகப்பெரிய எதிரின்றார். அதுதான் சிவதனுசை உடைக்கிறதுடைய காரணம் என்னன்னா, அவருடைய வழியை உடைத்து விட்டார். கடவுள் கொடுக்கிற வழி என்னன்னா, ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணுங்க. ஆத்மா பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குதுன்ற உணர்வுலயே இருப்போம் சொர்க்கத்துல இருக்கும்போது. அதனாலதான் அங்க எவ்வளவு அழகா இருந்தாலும் காமத்தில் விழல, சலனம் கூட ஆகல. குழந்தை கூட எப்படி பிறகுனா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் ஆவார். அந்த அளவிற்கு எண்ணத்திற்கு சக்தி இருக்கும் தூய்மையா இருக்கும் போது. சோ அப்படி இருந்த ஆத்மா தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சக்தியை இழக்கும் பொழுது காமம், கோபம் இதெல்லாம் எப்ப வருதுன்னா, ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு வருது. அப்ப ஆத்மான்ற உணர்வுல இருக்கும்போது ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அப்ப ஆனந்தத்தை வெளியில தேடி போகல. இது சொர்க்கம் தான் அழகாதான் இருக்கும், எல்லாரும் அழகாதான் இருப்பாங்க. ஆனாலும் அதனால ஆத்மாவை மயக்கக்கூடிய சக்தி இருக்காது. ஏன்னா ஆத்மா அதை விட சக்திசாலியா இருக்கும். சோ எப்ப ஆத்மா சக்திசாலியா இருக்குதோ அப்பதான் சக்தியை இழக்கும் போது வெளி உலக விஷயத்துல மயங்க ஆரம்பிக்குது. அப்படி மயங்கும் போதுதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த காமம், கோபம், அந்த மந்தரைன்றது காமத்தை கொடுக்கறது, கோபத்தை கொடுக்கறது, பற்ற கொடுக்கறது, இது எல்லாமே வச்சுக்கலாம். மைண்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷத்தை ஊட்டிக்கிட்டே இருக்குது. அப்ப கைகேயும் மோசமா இருக்கிறா, தசரதன் 1000 மனைவியில இருக்கிறான். அப்படி இருக்கும்போது ராமர் மட்டும் எப்படி நல்லவரா இருக்க முடியும்? அந்த காலகட்டத்துல பிறந்தவங்க எப்படி நல்லவங்களா இருக்க முடியும்? அப்படி இருக்கிற ஒருவர் இறைவனோடு ஞானம் கேட்டு எப்படி மாறுகிறார்? பற்ற விட்டுறாரு, ஆனா காமத்தை விட முடியல. அதனாலதான் அது மகாசத்ருன்றார். சோ அதுல விழுந்துறாரு. அப்ப விழும் பொழுது அதை வெல்வதற்காக என்ன இங்க முயற்சினா, கடவுள் என்ன சொல்றாருன்னா,
சொர்க்கத்தில் ஆத்ம உணர்வுல இருந்தீங்க, அதனால அங்க காமமே கிடையாது. இங்க நீங்க எப்ப உடல் உணர்வு உடல்னு நினைக்க ஆரம்பிச்சீங்களோ அப்பதான் காமம், கோபம், சுயநலம் எல்லாமே வந்துச்சு. இப்ப கலியுகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்பு இறைவன் வர இந்த பூமி சொர்க்கமாக போது, சொர்க்கத்திற்கு நீங்க தயாராகணும்னா சொர்க்கத்தில் உள்ள குணம் இப்ப உங்களுக்கு வரணும். அங்க எப்படி ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பாத்தீங்களோ அதே மாதிரி இப்பயும் ஆத்மான்னு பாருங்க. மெயினா உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கன்ற சிவபெருமானை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும். எந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகுதோ அந்த அளவிற்கு வெளி உலக காட்சியில இருந்து புத்தி விலக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்காது. சினிமாவோ, நண்பர்கள் அரட்டையோ, நான் வெஜிடேரியன் ஃபுட்டோ எதுவுமே உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்காது. ஆனா இறைவனுடைய நினைவுல இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். இறைவனுடைய ஞானத்தை கேட்பது ஆனந்தத்தை கொடுக்கும். அதை பிறருக்கு சொல்லும் சேவை ஆனந்தத்தை கொடுக்கும். வேற உலகில் விஷயம் எதுவுமே உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்காது. அந்த ஆனந்தத்தில் இருப்பவர்களையும் விழ வைக்கும் காமம். ஆனால்தான் அது மிகப்பெரிய எதிரின்ற. அப்படித்தான் ராமர் விழுகிறார். அவ்வளவு பக்காவா இருந்தவர் விழறார். இப்ப நம்முடைய லட்சியம் என்னன்னா, யாரா இருந்தாலும் கடவுள் சொல்றாரு, ஆத்மா ஒளிப்புள்ளியா இருக்குது, புருவ மத்தியில இருக்குது. அதுதான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, எல்லாத்தையும் பண்ணுது. இங்க வெறும் ஆத்மா தான் இருக்கும், உடம்பு இருக்காது. கடவுள் இருக்கிற இடம் பரந்தாமம் அல்லது பரலோகம் கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. அங்கிருந்து ஆத்மா உடல் எடுத்தாலும் ஆத்மான்ற உணர்வுலே இருக்கும். அதனால பிரச்சனை இல்லை. இங்க வந்தப்புறம் ஆத்மான்றத மறந்துடுது. அப்பதான் பிரச்சனை. இப்ப மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு வரணும். இறைவனை நினைங்க, ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பாருங்க. எல்லா ஆத்மாவுக்கும் அப்பா நானுன்ற, உடம்புக்கு கிடையாது. ஆத்மாவுக்கு அப்பா எப்பவுமே நான் தான் அப்பா ஆத்மாவுக்கு. அப்ப அந்த அப்பாவை இப்பதான் நீங்க அடையாளம் கண்டுக்கிறீங்க. அதை மட்டும் இல்ல, அவருடைய உண்மையிலே எப்படி எல்லாரும் சொல்லுவாங்க கடவுள் என்னோட அப்பான்ட்டு. ஆனா புரிஞ்சு சொல்றது கிடையாது இல்லையா? இப்பதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவருடைய அப்பா. ஏன்னா அவர் இப்ப நமக்கு சொர்க்கத்தை கொடுக்க போறாரு. அதுக்கு தகுதி படுத்துறாரு. ஆஸ்தியும் கொடுக்கிறாரு, அதுக்கு தகுதியும் படுத்துறாரு. ஆனா என்னன்னா சொர்க்கத்துல என்ன பிரச்சனைன்னா, ராஜா ராணியில இருந்து வேலைக்காரன் வரைக்கும் எல்லாரும் இருப்பாங்க. எல்லா பதவியும் இருக்குது. ஆனா எல்லாரையும் ராஜா ஆக்கணும் தான் அவர் ஆசைப்படுறாரு. ஆனா நீங்க அலட்சியத்தினால காமத்துல விழுறீங்க, கோபத்துல விழுங்க, பற்று பேராசை அகங்காரத்துல விழுறீங்கன்னா அப்படியே பதவி குறைஞ்சுக்கிட்டே வரும். அப்ப இங்க நம்மளுடைய லட்சியம் என்ன அப்படின்னா, மெயினா காமத்தை வெல்லணும். எல்லாத்தையுமே வெல்லணும். எல்லாத்தையும் வென்றாலும் காமத்தை வெல்றது கஷ்டமாக இருக்கும். அதாவது உடலால காமத்தில் ஈடுபடாட்டினா கூட மனதில் அந்த சலனம் இருந்துகிட்டே இருக்கும். அதையும் வெல்லணும். அதை வென்றிட்டால் மனைவியை, அந்த ஆத்மாவை மட்டுமே ஒருத்தன் பாக்குறான், உடலே பார்க்கல. அந்த புருவ மத்தியில நட்சத்திரம் மாதிரி இருக்கிற அந்த ஆத்மா தான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது. அந்த உணர்வுலே இருந்தால் அந்த ஆத்மா சிவனுடைய குழந்தை, என் அப்பாவுடைய குழந்தைன்ற எண்ணம் வந்தா அது என் தங்கச்சின்ற ஞாபகம் வந்துடும். ஆனா கடவுள் என்ன சொல்றாரு, எல்லா ஆத்மாவும் ஆண்களேன்றார். ஏன்னா ஆண் குழந்தைக்கு தான் சொத்து கொடுப்பாங்க அந்த காலத்துல. சோ அதனால அப்ப சகோதர ஆத்மான்னு பாருன்றார். இதுதான் நம்முடைய லட்சியம். இப்ப திருமணம் ஆன ஒருவருக்கு தன் மனைவியை சகோதரனாக பார்க்கணும். சகோதரியா மட்டும் இல்ல, சகோதரனாக பார்க்கணும். இதைத்தான் சீதையோட லக்ஷ்மணனே அழைச்சிட்டு போறதா காட்டுறாங்க. யாராவது பொண்டாட்டியோட தன் தம்பியும் கூட கூட்டு போவானா? இல்லையா? அதுவும் காட்டுக்கு. அப்ப இதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, மனைவியை சகோதரனாக்குற முயற்சி அங்க. போன பிறகு என்ன ஆகுதுன்னா, ராவணன் கடத்திட்டு போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா காமத்துல விழுந்துடுறாங்கன்னு அர்த்தம். சோ அது எந்த காடும் இல்ல, கலியுக காடுதான். இங்கதான் நம்ம அப்படி வந்துட்டோம், அனைத்தையும் இழந்துட்டோம். இப்ப ஒரு காலத்தில் ராஜ்யத்தை ஆண்டவர்கள் இந்த காம கோபத்துக்கு அடிமையானதுனால அனைத்தையும் இழந்துட்டோம். இந்த நேரத்துலதான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். சோ இப்ப உங்க குடும்பத்துல இருந்துகிட்டே தான், இந்த குடும்பமே ஒரு வனவாசம் தான் நமக்கு. அப்ப அங்க இருந்து இறைவனை நினைக்கிறோம். இறைவன் தான் என்னுடைய கணவன், அப்பா, சகோதரன், சகோதரி, எல்லாமே சகலமும் அவரே அப்படின்னு நீங்க நினைக்கணும். இதுதான் லட்சியம். அப்ப காமத்தில் அவர் விழறாருன்றதுதான் காமத்துக்கு பேர் போன ராவணன் கடத்திட்டு போனான்னு காட்டிட்டாங்க. ஆனா கடத்திட்டு போனது சீதையை மட்டும் இல்ல, ராமரையும் சேர்த்துதான். ஏன்னா அந்த பொன்மானை பார்க்கும்போது சீதை மயங்குறாங்க. ஆனா சீதை மட்டும் மயங்கல, ராமரும் மயங்குவார். ராமரும் அப்படியே மயங்கி பார்த்துட்டு இருப்பார். அப்படின்னா 2 பேரையும் கடத்திட்டாங்க. ஆனா கதையில அது ஃபுல்லா ஒண்ணு விலாவரியா வராது இல்ல. அவங்களுக்கு காட்சி கிடைக்கிறத வச்சு எழுதுறாங்க. சோ இப்ப இறைவனுடைய ஞானம் இருக்கிறதுனால நம்ம சொல்றோம்.
இப்ப இவருக்கு போராட்டம் அந்த காமத்தை வெல்வதுதான். சோ அதுதான் ஒரு பெரிய போராட்டமா காட்டுறாங்க, ராவணனை அழிக்கிறது தான் இல்லையா? அப்ப கடைசியா ராவணனை அழிச்சிடறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா காமத்தை வென்று விடுகிறார்னு அர்த்தம். சோ உண்மையிலே வென்றுட்டாரா? இவரு வென்றுட்டாரா? சீதை வென்றுட்டாங்களா அப்படின்னு கடவுள் டெஸ்ட் பண்ணி தான் சொர்க்கத்துக்கு அனுப்புவார், தானா அனுப்ப மாட்டார். அப்ப காமத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள் வரும், கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம் வரும், பற்று பேராசை அகங்காரத்தை தூண்டக்கூடிய விஷயம் வரும். அப்ப சீதைக்கு வைக்கிற டெஸ்ட் பேப்பர் தான் அந்த அக்னி பரீட்சைன்றது. காமம்ன்ற நெருப்பை அவங்க கடந்து வந்தாங்களா இல்ல எரிஞ்சு போயிட்டாங்களா? கோபம்ன்ற நெருப்பை, ஏன்னா ராவணனுடைய ராஜ்யத்துல இருந்திருக்கிறாங்கல்ல, ராவணன்றதே இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் தான். அதுல குறிப்பாக அந்த கதைப்படி காமம். அப்ப அதோடைய தாக்கம் இருக்குதா? அப்ப நான் உண்மையிலே ராமரை தவிர யாரையுமே ஏறெடுத்து கூட பார்க்காத பதிவிரதையாய் இருந்தால் இதில் நான் எரிய மாட்டேன் அப்படின்ட்டு வராங்க. அப்படின்னா என்ன, அந்த நெருப்பை அப்ப அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நான் பரமாத்மாவுடைய மனைவின்னுவாங்க இல்லையா? அப்ப பரமாத்மா மனைவின்றது இந்த ராமரை குறிக்கிறது கிடையாது, அது சிவனை குறிக்கிறது. ஏன்னா காட்டுல சிவனைத்தான் அவங்க பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. ராமர் கடவுள்னா அவங்க எதுக்கு சிவனை பூஜை பண்றாங்க? 24 மணி நேரம் அவங்க சிவலிங்கத்து கூடவே தான் இருப்பாங்க. சரி, அப்ப இவர் வந்துட்டாங்களா? வந்ததுக்கு அப்புறம் கதைப்படி ஒரு காரணத்துக்காக திரும்ப அவங்க காட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப மீதி யாரு இருக்கா? தம்பி தான் இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த மனைவி உறவு அந்த காமத்தை அழிச்சாச்சு, சகோதரனா மாத்தியாச்சுன்னு அர்த்தம். சகோதரனா மாத்தினா கூட பற்று இருக்கும்ல. இப்ப பற்று வெல்றதுதான் சேலஞ்சு. அந்த பற்றை வெல்வதுதான் கடைசியில அவரையும் துரத்திடுவாங்க, கடைசியில லட்சுமணனையும் துரத்திடுவாங்க, தனியா தான் இருப்பாரு இவர். அப்பதான் சராய நதியில போய் மூழ்கி மோட்சம் அடைகிற மாதிரி காட்டுறாங்க. சோ இப்ப இதுக்கு இடையில வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? காமத்தினால, கோபத்தினால, பற்று பேராசை அகங்காரம் எதனால நமக்கு தொல்லை கொடுத்திருந்தாலும் அவர்களில் ஒருவர் சபரியாகவோ ஒருவர் ஆஞ்சநேயராகவோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்ப ஏன் அவங்க அழுகுறாங்க, நீ ஆஞ்சநேயர்னு எனக்கு நீ ராமர்னு எனக்கு தெரியலையே அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு நமக்கு கணவனோ மனைவியோ இருந்து நம்மள காமத்துல ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, நம்ம சொல்றோம் இல்ல கடவுள் வந்துட்டாருன்னு சொல்றோம், கேட்கல. நாங்க தூய்மையா இருக்கணும்னு சொல்றோம், கேட்கல. கடைசியில என்ன ஆகும்? காட்சி கிடைக்கும். சப்போஸ் உங்க கணவன் ராமருடைய பக்தர்னு வச்சுக்கோங்களா, அப்ப அப்படியே ராமராக திடீர்னு ஒரு பிளாஷ் ஆகும், அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க, நீங்க தான் ராமர்ன்றது எனக்கு எவ்வளவு நாள் தெரியலேன்னு அழுவாங்க. யாரு? உங்களுக்கு துக்கம் கொடுத்தவங்க, குரங்குத்தனம் பண்ணவங்க. அதுதான் ஆஞ்சநேயர். அவரு ராம பக்தர், ஒரிஜினல் ராமருக்கு பக்தரு. ஆனா அந்த ராமர் இன்னைக்கு சாதாரண மனிதனா இருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் சொர்க்கத்துல திரேதாயுகத்துல ராமராஜ்யம் நடக்கும், இங்க கிருஷ்ணருடைய ராஜ்யம் நடக்கும். ஆனா மொத்தமா சேர்த்து ராமராஜ்யம் தான் சொல்லுவோம், ஏன்னா அது கடவுளுடைய ராஜ்யம். ராமர்ன்றது இங்க சிவனை குறிக்கிறது. ஆனால் அந்த ராமர் சொர்க்கத்துல அமைதியா தான் இருப்பார், அவருடைய மனைவி யாரும் கடத்திட்டு போக மாட்டாங்க. கிருஷ்ணர் சொர்க்கத்துல அமைதியா தான் இருப்பார், யாரையும் சக்கரம் வச்சு கழுத்தெல்லாம் இருக்க மாட்டார். அப்படி இருந்தா அது பேர் சொர்க்கம் கிடையாது. பிரச்சனை எப்ப வருதுன்னா நரகத்தின் இறுதியில அவங்க மறுஜன்மம் எடுத்து எல்லா சக்தியும் இழக்கும் போது அவங்களுக்கு அவ்வளவு தொல்லை வருவதே அந்த கதையை காட்டுறாங்க, குறிப்பா ராமாயணம். இன்னைக்கு வீட்டுக்கு வீடு சொத்து பிரச்சனையினால வெளில துரத்துறாங்கல்ல, அதுல ஒரு கதைப்படி மனைவி சொன்னான்னு சொல்லிட்டாங்க. மனைவி சொல்லலாம், சித்தின்னு தானே சொல்றாங்க. இப்ப சித்தின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு அது மாதிரிலாம் நிறைய நடக்குது இல்லையா? அப்பாவுக்கு கள்ள தொடர்பு இருந்துச்சுன்னா சொத்தை அந்த பொண்ணுக்கு பிறந்த பையனுக்கு தான் எழுதி வைக்கணும்னு நினைப்பாரு. காமம், புத்தி மயக்கிறது அது. சோ அப்படி இருந்தாலும் இழப்பதற்கு தயாரா இருக்கிறாங்களா? ஏன்னா என்னது எதுவுமே இல்லைன்னு நினைச்சா நீங்க ஏன் கதை வர போறீங்க? என்னதுன்னு நினைச்சாதானே பிரச்சனை. சோ அப்படி அனைத்தையும் நீங்க சிரிச்ச முகத்தோட இழக்க தயாரா இருந்தால் இழக்கிறதே கிடையாது, ஏன்னா அது உங்களுதே கிடையாது. உங்களது உண்மையிலே எதுனா சொர்க்கம் தான் உங்களுது. அதுதான் நம்ம வீடு. இது சும்மா, இது காடு. இது காட்டிலே இருக்கணும்னு எவனாவது நினைப்பானா? ஜெயிலே இருக்கணும்னு எவனாவது நினைப்பானா? நீங்க அங்க போறீங்க, இங்க வீட்டுக்கு நீ எதை வேணாலும் எடுத்துக்கோ, என்ன விட்டுருப்பா சொர்க்கத்துக்குன்னு தான் சொல்லுவோம். இப்ப ஒரு முஸ்லிம் சகோதரி, முஸ்லிமா என்னன்னு தெரியல, கேரளால இருந்து ஒரு சகோதரி ஒரு முஸ்லிம் நாட்டுக்கு போறாங்க, யமன் நாட்டுக்கு நர்ஸா போறாங்க. அப்ப அங்க ஒரு பையனோட தொடர்பு ஏற்படுது, அவங்க கல்யாணம் ஆனவங்க தான். அப்ப அவன் என்ன பண்றான், அந்த பாஸ்போர்ட் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றான். உன்னை அனுப்ப மாட்டேன் அப்படி இப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்றான்.
இதை கீச்சு போட்டு உன்னை நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துவான் அப்படி இப்படின்ட்டு. அப்ப அவளுக்கு வந்து அவ நர்ஸ் வேற, அதனால உடம்பு சரியில்லாதப்ப நர்ஸ்னா ஊசி போடுவாங்களே, அந்த நேரத்துல மயக்க மருந்தை கலந்து கொடுத்துடுறான். அவன் ஓவர் சைஸ் செத்து போயிடறான். இப்ப செத்து போனதுக்கு பிறகு அந்த அந்த அரசாங்கம் வந்து அவங்களுக்கு இப்ப தூக்கு தண்டனை கொடுக்குது. இப்ப என்ன பண்றாங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஆக்சுவலா ஆட்டோ டிரைவர் தான். கேரளால ஆட்டோ டிரைவர் தான். ஆட்டோ டிரைவர் என்ன சம்பாதிக்க முடியும்? அவங்களுக்கு என்ன ஒரு ஆப்ஷன்னா, அந்த இறந்தவருடைய வீட்டு அவனுக்கு ஒரு மனைவி புள்ளெல்லாம் இருக்கும். அவங்களுக்கு இது ஒரு பல்கான ஒரு வாய்ப்பு. என்னன்னா, அவங்க கேட்கிற காசை கொடுத்துட்டீங்கன்னா தண்டனை ரத்து பண்ணிடலாம். அப்படி குரான்ல சட்டம் இருக்கு போல இருக்கு. அவங்க எவ்வளவு கேட்கறாங்க மனசாட்சி இல்லாம? 70 லட்சம் கேட்கறாங்க. அந்த புருஷன் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாம இவங்களை தள்ளிட்டு இந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருந்தான். பட் அவங்க இப்படி அதான் கலியுகம். ஆனா இங்க நம்ம மெயினா சொல்றது என்னன்னா, 70 லட்சம் கொடுத்தாலும் பரவாயில்ல, இங்க இருந்து நான் தப்பிச்சா போதும் தானே அந்த பொண்ணு நினைக்கும். காப்பாத்தினா போதும் தானே நினைப்பாங்க மத்தவங்களும். அந்த மாதிரிதான் இங்க எவ்வளவு கோடி இழந்தாலும் பரவாயில்ல, இதை விட்டுட்டு வாங்க, அங்க இருக்குது சொர்க்கம்ன்ற. அவங்க கேரளாவுக்கு வந்துட்டா கேரளா ஒன்றும் சொர்க்கம் கிடையாது இல்லையா? இவங்க கடன் வாங்கி கொடுத்தா அந்த கடனை அடைக்கிறதுல இவங்க வாழ்க்கை ஃபுல்லா போயிடும், வாழ்க்கையே வேஸ்டா போயிடும். ஆனா இங்க நீங்க இழக்கிறதுனால உங்களுக்கு இழப்பே கிடையாது, வருமானம். ஏன்னா நீங்க இழக்கிறீங்களா இல்லையான்றது முக்கியம் இல்ல, உங்க மனம் பதறுதா இல்லையான்றதுதான் முக்கியம். பதறாம இருக்கிறீங்களா, என்னதுன்ற உணர்வே இல்லாம, அதனாலதான் அந்த சிரிச்ச முகத்தோட சொன்னார் ராமர்னு சொல்றாங்க. என்னதே கிடையாதுன்ற உணர்வு இருந்தா தானே அது சொல்ல முடியும் இல்லையா? சோ அப்படி சொல்றாங்க. அடுத்தது அதே மாதிரியே காமமும். காமம் வருதுன்னா டக்குன்னு விழுந்துடுறாங்க இல்லையா? திருமணம் ஆனவங்க ஆகாதவங்க எல்லாருமே. அப்படி இருக்கும்போது ராமரை மயக்கிறதுக்காக சூர்பனகை அவ்வளவு அழகான தேவதை மாதிரி தோற்றத்தில் வருவா. ஆனா ராமர் வந்து ஒரு செகண்ட் கூட அழகா இருக்காரு அப்படி கூட அவருக்கு தோணவே இல்லை. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, நீ வேணா அவனை வேணா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவரு இன்னும் ஆக்ரோஷமானவர், மூக்க வெட்டி அனுப்பிச்சு விட்டாரு இல்லையா? சோ அப்ப இது என்னன்னா, அந்த சின்ன சலனம் ஆகுதா, ஸ்லைட்டா வச்ச மனம் சலனம் ஆகுதா, அப்ப அதுல பாஸ் ஆகுற. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். பட் அந்நிய பெண்ணோடு அவர் காமத்துல ஈடுபடாம இருந்தாலும் மனைவியோட அவர் மாட்டிக்கிறாருன்றதான் ராவணன் கடத்திட்டு போறான்னு காட்டுறது. அப்படிப்பட்டவருக்கு பின்னாடி ஒருவேளை கணவன் டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னா, கடைசியில நீங்க துர்கையா அவரு எந்த சாமியை கும்பிடுறாரோ அந்த சாமியாக நீங்க காட்சி தெரிவிங்க. அந்த நேரம் அவங்க அழுகுறதுதான் சபரி வந்து, உனக்காகவே நான் வாழ்ந்தேன், ஆனா உன்னை பார்க்கும்போது அவர்தான் நீன்னு எனக்கு அடையாளம் தெரியல. ஆஞ்சநேயரும் அதே மாதிரி, உங்களுக்காகவே இருந்தேன், ஆனா உங்களை நான் அடையாளம் கண்டுக்காம உங்களை சோதிச்சுட்டேனே. அங்க வந்து நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்த மாதிரி கதைப்படி இருக்கும். ஆனா சோதிச்சுட்டேனேன்ற வார்த்தை எதுக்கு சொல்லுவாங்க இல்லையா? ரொம்ப சோதிக்கிறாடா நீ என்ன அப்படின்னு சொல்லுவாங்களே, ரொம்ப தொல்லை கொடுக்கிறவங்க. சோ அதுதான். சோ அப்படி இருந்தவர் தான் ஆஞ்சநேயர். அதுக்கப்புறம் இந்த ஞானத்தை எடுத்து அவரும் உயர்ந்தவர் ஆகிறார். குரங்குத்தனமா இருந்தவர் உயர்ந்த குணத்தை அடைகிறார் அப்படின்னு காட்டுறதுதான். சோ அப்ப ராமராக சொர்க்கத்தில் உண்மையிலே ராமர் வாழ்வாங்க, ஒருத்தர் இல்ல 12 ராமர் வாழ்வாங்க. அதே மாதிரி நாராயணன் உண்மையிலே சொர்க்கத்துல வாழ்வாங்க, ஒருத்தர் இல்ல 8 நாராயணன். அதனாலதான் 8 நாராயணன் கல்யாணம் பண்ற 8 பெண்களை அஷ்டலட்சுமின்னு சொல்றோம். பக்தியில அஷ்டலட்சுமி இருக்கு, ஆனா அஷ்ட நாராயணன் இல்ல. அதை யோசிக்கல நம்ம, கடவுள் சொல்லும் போதுதான் தெரியுது. இன்னைக்கு சொர்க்கவாசல் திறப்புழா வைகுண்ட ஏகாதசி. அப்ப இந்த வைகுண்டத்திற்கு போறதுக்கான வழி இறைவன் கொடுக்கிற ஞானம் தான். ஆத்மான்னு உணர்ந்து எல்லாரையும் சர்வசாதாரணமா நீ ஆத்மான்னு பார்க்கணும். நம்ம முயற்சி பண்ணி பூர்வ மத்தியில ஆத்மா இருக்குல்ல, பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஆத்மா தான் தெரியணும். மனக்கண்ணாலதான் பார்க்க போறீங்க, இந்த கண்ணு தெரியாது. அப்படின்னா உங்க புத்தி அவ்வளவு ஷார்ப்பா இருக்கணும். இது ஒரு பணம், இதை ஆட்டுவிக்கிறது இங்க இருக்கிற ஒரு சின்ன புள்ளி ஆத்மா அப்படின்ற அந்த உணர்வு வந்தால் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. அதே மாதிரி நான் போயிட்டு இருக்கிறது சொர்க்கம் அப்படின்ற ஞாபகம் இருந்தா நீ எதை எடுத்துக்கலாம் எடுத்துக்கோ இல்லையா? ஒரு கணத்துல அரைஞ்சா இன்னொரு கணத்தை காட்டுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் போகணும், சீக்கிரமா அடிச்சுட்டு விடு இல்லையா? அவன் கூட சண்டை போட எனக்கு நேரம் இல்லை, அதான் பைபிள்ல சொல்றதே அர்த்தம். அடுத்தது பாத்தீங்கன்னா அதே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன் தோல்ல இருக்கிற ட்ரெஸ் கேட்டா இடுப்புல இருக்கிற ட்ரெஸ் கைட்டி கொடுத்துட்டு போ, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சொர்க்கத்துக்கு போகணும். இதுதான் மெயின். அப்ப அந்த போதையில இங்க இழக்கிறது உங்களுக்கு இழப்பா தெரியாது, ஏன்னா அங்க நீங்க அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க.
அங்க எந்த விதமான துக்கமும் இருக்காது. அங்க மோசமான அப்பா அம்மாவோ, மோசமான கணவன் மனைவியோ, மோசமான குழந்தைகளோ, சகோதர சகோதரிகளோ இருக்க மாட்டாங்க. நீங்க நினைக்கிற பர்ஃபெக்டான குடும்பம் அங்கதான் இருப்பாங்க. அந்த இடத்துக்கு போறதுக்காகத்தான் ராமர் எல்லா கதையுமே சொல்றது அதுதான். ஒரு கணத்தை இருந்தா மறு கணத்தை காட்டாதேன்னு இயேசு சொல்லிட்டாரு. ஏன் நான் காட்டாம இருக்கணும்? ஏன்னா பழைய ஏற்பாடுல ஒரு கணத்துல இருந்தா இன்னொரு கணத்தை பளிர்னு குடுன்னு தான் போட்டிருக்கு. அப்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்கல்ல. இப்ப மனுஷனுக்கு கோபம் வரும்போது அதை புடிச்சுக்குவான். கடவுள் அப்பா அப்படி சொன்னாரு. இயேசு காலத்துல அது சாத்தியம். இயேசு காலமே இப்பதான் நீங்க அப்படி இருக்கணும். அப்படி மோசமா இருக்கிறவர்கள் மத்தியில நீங்க இப்படி இருந்து காட்டணும். இப்ப நாம இயேசுவை வணங்குற நேரமோ, ராமரை வணங்குற நேரமோ, கிருஷ்ணரை வணங்குற நேரமோ இல்ல, அவர்களாகவே மாறுற நேரம். ஏன்னா அந்த சிலைகள் எல்லாம் இப்பொழுது உயிரோட்டமாக வரப்போகிறது. அப்படின்னா சிலை ஏந்திரிச்சு வராது. அது அங்கேயே இருக்கும். அது இயற்கை சீற்றத்துல அழிஞ்சிடும். கோயில், மசூதி, சர்ச் எல்லாமே. ஆனால் அவர்கள் யாரை வழிபட்டார்களோ அவர்கள் உயிரோட்டமாக இப்ப சொர்க்கத்திற்கு வரணும். அது நீங்க தான். அது அந்த தேவதைகளுக்குள்ள இருந்த அதே ஆத்மா தான் இங்க வந்திருக்குது. மறுஜன்மம் எடுத்து அனைத்தையும் இழந்துருச்சு. வனவாசத்துல இருக்கிறோம். எதன் மீதும் பற்று வைக்காதீங்க, சிவபெருமானை தவிர்த்து. இறைவனை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவரே என்னுடைய அப்பா, அம்மா, கணவன், அவர் கூடவே வாழணும். அது இப்ப ஆத்மான்ற சீதையைத்தான் ராவணன் சிறை வச்சுட்டான். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம்ல இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். நமக்குள்ளதான் இருக்கிறோம். இப்ப அவனை நீங்க அழிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத சீதை அழகா சொல்லுவாங்க. ஜெயில இருக்கிறாங்களா அவங்க? இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ராமரோடு வாழ்ந்த நாட்களை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சொர்க்கத்தில் நீங்க எப்படி இருந்தீங்க, கொஞ்சம் கொஞ்சமா இந்த ராவணன் ஏமாத்தி என்னை இந்த நிலைமைக்கு தள்ளிட்டானே, அதுல ஏமாத்திட்டு வந்து தள்ளுற மாதிரிதான் இருக்கும், கடத்திட்டு போன மாதிரி. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள காமம், கோபம் இதெல்லாம் வந்துருச்சு. இப்ப இறைவன் சொல்ற, உன்னுடைய எதிரிய உடல் என்கிற உணர்வு. உடல் கிடையாது, உடல் நான் நினைக்கிற உணர்வு. உடலை நீங்க பாத்துக்கணும், ஆனா நீங்க உடல் கிடையாது, ஆத்மா. அதே மாதிரி பிறரை பார்க்கும் போதும் ஆத்மாவைத்தான் பார்க்கணும்ன்றது. இத எந்த அளவுக்கு கவனம் கொடுக்குறீங்களோ அந்த அளவிற்கு நீங்க சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாக ஸ்ரீ நாராயணன் பதவியை கூட அடைய முடியும். எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓட தயாரா? ஏன்னா இங்க ஓடுறது உடலை வைத்து இல்ல, நினைவை வைத்து ஓடப்படும். இந்த நினைவிலேயே இருக்கணும், அதுதான் முக்கியம். நினைவின் ஓட்ட பந்தயம். இதுல ஜெயிச்சு வர்றவங்க தான் சொர்க்கத்தில் வரக்கூடிய தேவதைகள் எல்லாருமே. அதுல குறிப்பாக ராஜாக்கள் 16,108 பேர் இருப்பாங்க. அவங்க ரொம்ப பக்காவா இருக்கிறவங்க. அதுலயும் ரொம்ப பக்காவா இருக்கிறவங்க 108 பேர். அதுலயும் ரொம்ப 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 பக்காவா இருக்கிறவங்க தான் முதல் 8 பேர். அதான் 8 நாராயணன். அது மாதிரி நாம ஆகணும். அப்ப ஆஞ்சநேயர், இந்த ராமர், இதெல்லாம் நமக்கு இப்ப நடக்கிற கதைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களை அந்த ராமராக நினைத்து அதை பாருங்க. நீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் ஒரு பிரச்சனையிலும். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அவரு கடவுள்பா, அவரு பண்ணுவாரு, இயேசு கடவுள்பா, நம்மளால முடியுமா? அப்ப எதுக்கு நீங்க அதை படிக்கிறீங்க? நீங்க அப்படி மாறணும் தான் அதை படிக்கிறீங்க இல்லையா? மாரல் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதுல படிக்கிறது அந்த கதைக்காக இல்ல, நீங்க அப்படி மாறணும் தான். அந்த மாதிரி நீங்க மாறணும் இப்ப. இப்ப வணங்குற நேரம் இல்லை, வணக்கத்திற்குரியவராக மாறுற நேரம். அப்படி மாற்றுபவர் சிவபெருமான். எல்லா மகிமையும் அவருக்கே. அவரை தான் அல்லா பரமபிதான் மற்ற மதத்திலும் சொல்றாங்க. கடவுள் ஒருவர் தான். ராமருக்கும் ஆஞ்சநேயருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ராமராக நீங்க மாறினால் உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பவர்கள் தான் ஆஞ்சநேயர். அவர்களையும் உங்களுக்கு சமமாக மாத்தணும், உங்களுடைய பக்தராக மாத்தணும். அப்ப அந்த கருணை தானே இருக்கும். அப்ப பாருங்க, அவர் ஆஞ்சநேயரை கட்டி தழுவுறார். உன்னை நீங்க தான் அதுன்னு தெரியலையேன்னும் போது, டேய் நீ எனக்கு எவ்வளவு பண்ண, பாத்தியா நான் யாருன்னு அப்படி குதிக்கல, கட்டி தழுவுறார். இந்த குழந்தை மாறிடுச்சு. அது துக்கம் கொடுக்கும் போதே அந்த அன்புனால அவங்கள பார்க்கணும், அந்த கருணையினால பார்க்கணும். நான் உணர்ந்துட்டேன் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. அததான் இயேசு சொல்றாரு, இவங்க என்ன பண்றாங்கன்னு இவங்களுக்கு தெரியல, மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு. இதுதான் இந்த ராமர் ஆஞ்சநேயருக்குள்ள உண்மையான உறவு. நாம தான் இந்த ஆஞ்சநேயர். குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்றாங்க இல்லையா? அந்த ஆஞ்சநேயராக இருந்தவர் தான் ஸ்ரீ ராமராக மாறுற. தேவதையாக மாறும்போது அவர் தான் ராமர். ஆனால் உண்மையான ராமர் ஆஞ்சநேயர் சிவனுடைய அம்சம்னுவாங்க.
சிவனுடைய அம்சம்னா என்ன? சிவனுடைய குணம் அவருக்கு இருக்குதுன்னு அர்த்தம். எப்படி வந்தது? சிவனுடைய ஞானத்தை கேட்டு வந்தது. சோ ராமரா இருந்தாலும் ஆஞ்சநேயரா இருந்தாலும் எல்லாருமே சிவனுடைய ஞானத்தை கேட்பவர்கள். பக்தர்கள்னு சொல்ல முடியாது. பக்தர்களா இருப்போம் இதுக்கு முன்னாடி ஜென்மத்துல எல்லாம். இப்ப அவருடைய நேரடி குழந்தைகள், நேரடி மாணவர்கள். அவர்கிட்ட ஞானத்தை கேட்கிறோம். ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அந்த பிரம்மாவாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்கிறவங்க தான் பிரம்மா குமார் குமாரிகள். அதாவது பிரம்மா கடவுளுடைய குழந்தை பிரம்மா மூலமாக பிறக்கிறதுனால பிரம்மாவுக்கும் குழந்தை. பிரம்மா குமார் குமாரிகள். பிரம்மாவுடைய பசங்க மட்டும் பொண்ணுங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க உடலாக பார்த்தாலும் அண்ணன் தங்கச்சி உறவு மட்டும்தான். இப்ப அம்மா அக்கா மனைவி எதுவும் கிடையாது. எல்லாமே சகோதரி தான். ஆத்மான்னு பாத்தீங்கன்னா சகோதரன் தான். அப்ப பற்றும் இருக்காது, காமமும் இருக்காது, எதுவும் இருக்காது. சதா ஆனந்தமா இருப்பீங்க. ஏன்னா வெளியில உள்ள எல்லா கவர்ச்சியில இருந்தும் விலகிட்டாலே ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஆனந்தத்தோடு இந்த உடலை விடுபவர்கள் தான் சொர்க்கத்திற்கு போவாங்க. சோ உலக அழிவின் பொழுது இந்த ஞானத்தை கொடுக்கிறார். சோ இன்னும் போக போக என்னென்னமோ நடக்கும். ஆனா இந்த ஞானம் நான் தான் நாராயணன் ஆகணும். அதுதான் முக்கியம். ஏன்னா சொர்க்கத்தில் இது ராமரை வச்சு நம்ம வீடியோ போட்டாலும் சொர்க்கத்தில் ஆரம்பத்தில் வருபவர் நாராயணன். ஒரு யுகம் முடிந்த பிறகுதான் ராமருடைய ராஜ்யம். அப்ப ஆரம்பத்துலதான் ஃபர்ஸ்ட் கிளாஸான புத்தம்புது உலகம். அங்க நாம வரணும். அதுதான் லட்சியம். அதை சொர்க்கவாசல் திறப்புழா பேரு நாராயணன் கோயில்ல இருக்கிறது காரணம் என்னன்னா, சொர்க்கத்தை திறந்தால் உள்ள ஆட்சி செய்யறது நாராயணன். சோ அதுவாக நீங்க ஆகுங்கள். அதுக்கு ஃபுல் ஆத்ம உணர்வுல இருங்க அப்படின்னு கடவுள் சொல்றாரு. சாரம் என்னன்னா, ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை செவ்வாய் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன வேலை செய்யணும்? தனியா அதிகாலையில எழுந்திருச்சு நினைவு செய்யுங்க, நேரம் கிடைக்கும் போதும். வேலை செய்யும் போது நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நடுவுல கேப் எடுத்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் டக்கு டக்குன்னு நினைச்சிக்க முடியுதா, கனெக்ட் ஆகுதா இறைவனோட, அல்லது வேற ஏதாவது புத்தியில மாட்டிக்கிச்சா, அதுதான் உங்களுக்கு எதிரி. சோ அதை சரி பண்ணிக்கிட்டே வரணும். இதெல்லாம் என்னன்னா, வேற நினைவுகளை உங்களை பிடிச்சி கட்டி போட்டு நீ வெளில போகாம பிடிச்சிக்கும். அதை கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம இறைவனை நினைக்கும் போது அது கட் ஆயிடும். அதுதான் இந்து தெய்வங்கள் கையில கத்தி கோடரி எல்லாம் இருக்கும். வெட்டிக்கிட்டே இருக்கிறது பற்ற. கலியுகத்துக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. நான் சொர்க்கத்துக்கு போறேன். என்னுடைய கணவன் ஸ்ரீராமர் மட்டுமே. அதாவது ஸ்ரீராமர்ன்றது சிவபெருமானை சொல்றோம், மனிதரை கிடையாது. அங்க வந்து சிவனுடைய மகிமையை ராமருக்கு கொடுத்துட்டாங்க. அவர்தான் நம்மை மீட்க வர. ஓகே, ஓம் சாந்தி. இறைவனுடைய ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். அந்த ஞானத்தின் ஒரு துளியை எடுத்துதான் நம்ம ஒரு வீடியோ போடுறோம். அப்போ ஃபுல் ஞானம் எப்படி இருக்கும்? கடந்த 88 வருஷமா ஞானத்தை தினம் தினம் கொடுத்துட்டு இருக்காருன்னா அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த ஞான கடல்ல மூழ்கி ஏந்திரிச்சா எப்படி இருக்கும்? அதுல மூழ்கும் போதுதான் ஆத்மா தூய்மையாகும். அந்த ஞானத்தை கேளுங்கள், இறைவனின் நினைவில் இருங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இதை பற்றி? இல்லையா? சரி, ஓகே. அது அந்த முந்தி ராமாயணம் மகாபாரதம் வரைக்குள்ள வந்து இதுல வந்து நாங்க கடவுள் சிவனை தானே வந்து ராமர் என்று குறிப்பிடுறோம். இப்ப ராமாயணம் மகாபாரதம் வந்து பார்த்தா, ராமாயணத்துல வந்து தசாவதாரத்துல வர்ற ராமரோட அவதாரமும், மகாபாரதத்துல வந்து கிருஷ்ணரோட அவதாரமும் வரும். அப்ப எனக்கு இந்த ஞானத்துக்கு வர்றதுக்கு முதல்ல ஒரு டவுட் இருந்துச்சு. மகாபாரதமும் ராமாயணமும் வந்து 2 கற்பனை காவியங்கள். ரெண்டுமே வந்து உண்மையிலேயே கற்பனை காவியங்கள்னு தான் சொல்லி இருக்கணும். என்னோட மனசுல ஒரு கற்பனையா ஒரு காவியம் உதயமாகுது, அதை எழுதணும்ன்றது அவங்களோட எழுதினவர்களோட வாக்கு. இப்ப எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, கற்பனை காவியங்கள் தானே, அப்ப ராமரோட கேரக்டரும் ஸ்ரீ கிருஷ்ணரோட, அதாவது கிருஷ்ணரோட இதுவும் கற்பனையா? கற்பனை காவியம் எழுதி இருக்கிறாங்க. அப்ப அதுவும் அந்த கேரக்டரும் வந்து கற்பனையா? அப்படி அந்த 2 மகாபாரதம் ராமாயணத்துல வர்ற 2 தசாவதாரத்துல இருக்கிற அந்த 2 விஷயமும் கற்பனையா இருந்தா, அந்த தசாவதாரத்துல மிச்சம் 8 கற்பனையா? அப்ப அது கற்பனையாண்டா கடவுள் என்ன பொய்யா? அப்படி அப்ப அந்த தசாவதாரம் வந்து நாங்க பக்தியில வந்து உண்மையான தானே பார்த்து கொண்டு வருவோம். ஆமா, இப்படி நடந்தது, இப்படி நடந்ததுன்னு சொல்லி. அப்ப ஏன் இப்படி செய்திருக்கிறாங்க? அந்த மாதிரி வந்து ஒரு கொஞ்சம் குழம்பி இருந்தேன். அப்புறம் பாபாட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் இல்ல, அது
இந்த மாதிரி தான். கரெக்ட். ஏன்னா அந்த கதையில இந்த ராமாயணம் மகாபாரதம் அது ரொம்ப பெருசா விஸ்தாரமா இருக்கும். மற்றது வந்து அந்த அளவுக்கு விஸ்தாரமா இருக்காது. மற்ற இதெல்லாம் சின்னதா தான் இருக்கும். சோ அதுல மச்சாவதாரம் பாத்தீங்கன்னா ஒரு கடலை வந்து நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு எடுத்துட்டு வரும் ஒரு கப்பல். அப்ப நரகத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஏத்திட்டு சொர்க்கத்துக்கு இட்டுட்டு வரும். சோ இப்ப நம்மள இறைவன் தான் அப்படி எடுத்துட்டு போறாரு. சோ இறைவனுடைய இதைதான் தூக்கி அதனாலதான் கடவுள் சொல்றாரு, என்ன மீன்ல எல்லாம் போட்டீங்க, எங்கும் நிறைந்தவர் ஆக்கிட்டீங்கன்ட்டு. அதே மாதிரி ஆமை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற என்ன பன்றி அவதாரம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்ப பன்றி அவதாரம்னா நாராயணனாக இருக்கிறவர் தான் கடைசி ஜென்மத்துல பன்னி மாதிரி ஆயிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழான நிலை. பன்னி வந்து மண்ணை நோண்டிக்கிட்டே போயிட்டு இருக்கும் இல்லையா? அப்படி கீழே நோக்கி நாம போயிட்டு இருக்கிறோம். அப்படி கீழே நோக்கி போயிட்டு இருந்தவருக்கு ஞானம் கிடைக்கும் பொழுது அவருக்கு பிரம்மான் பேர் வைத்த பிறகுதான் அவர் மேல் நோக்கி போறார். அதனால அவர் அன்னப்பறவையில மேல் நோக்கி போறதாகவும் அல்லது விஷ்ணு தொப்புல இருந்து அந்த தாமரை கொடி மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறதாக காட்டும். ரெண்டும் ஒரே ஆத்மா. இந்த நாராயணன் ஆத்மாவுடைய கடைசி ஜென்மத்துல இறைவனுடைய ஞானம் கிடைத்து நான் தான் நாராயணனா இருந்தேன்னு உணரும் பொழுது அது பிரம்மாவாகுது. கடவுள் பேர் வைக்கிறார். அந்த நாராயணனுடைய ஆத்மாவுக்கு தான் இறைவன் ஞானத்தை கொடுத்து மீண்டும் நாராயணன் ஆகிறார். சோ இது இந்த 5000 வருட காலச்சக்கரத்தை ஒரு கல்பனம் இது அனாதியா நடந்துகிட்டே இருக்குது. திரும்ப திரும்ப ஒரே மாதிரி 5000 வருடம் முன்னாடி இதே வீடியோ நீங்க பார்த்திருந்தாதான் இப்பவும் பார்ப்பீங்க. ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த நேரம் இதான் நடக்கும். அந்த அளவுக்கு துல்லியமாக நடக்கிற விஷயம். மற்றபடி ராமர் கிருஷ்ணர் நிஜத்தில் இருந்தார்கள். ஆனா அந்த கதையில் உள்ளது கற்பனை. இயேசு நிஜத்தில் இருந்தார். ஆனா அதுல சொன்ன கதை கற்பனை. ஆனா அவங்க இயேசு வந்து ஞானத்தை கொடுத்தாரு, அவ்வளவுதான். அவரை பிடிச்சி சிலுவையில அரைச்சாங்க, இது பண்ணாங்க, அது பண்ணாங்க, கிருஷ்ணர் இது பண்ணாரு, அது பண்ணாரு, ராமர் போய் சண்டை போட்டார், இது எதுவுமே நடக்கல. அப்படி நடந்தா அதுக்கு பேர் சொர்க்கம் கிடையாது. இதுதான் விஷயம். சோ அது பைபிள்ல இன்னுமே நல்லா இருக்கும். பைபிள்ல பாத்தீங்கன்னா நல்ல கோபக்காரனா இயேசுவை காட்டுவாங்க ஆரம்பத்துல. கடைசியில அவர் விழா எலும்பு குத்துறவன கூட பாவம் தெரியாம பண்ணிட்டாரு, மன்னிச்சுக்கோங்க, அந்த நிலையை அடையிறாரு. இறைவனுடைய ஞானத்தை கேட்டு அடையிறாருன்றது மட்டும் மறைஞ்சிருக்குது. இறைவன் ஞானத்தை கொடுத்தாருன்னு சொல்லாதனால அவரை கடவுளாக்கிட்டாங்க. ராமருக்கு சிவன் இந்த ஞானத்தை கொடுத்தான்னு சொல்லல, அதனால ராமரை கடவுளாக்கிட்டாங்க. கிருஷ்ணருக்கு சிவன் இந்த ஞானத்தை கொடுத்தான்னு சொல்ல கிருஷ்ணரை கடவுளாக்கிட்டாங்க. ஒவ்வொரு மதத்திலயும் இப்படி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஓகே சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர்.